வசனம் ஸ்டார்ட் பண்ண முடிச்சிடணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவருடைய கிருபையினால தான் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் கிருபை இல்லைன்னா நம்ம இல்லை. ஆமென். இவ்வளவாய் நம்மளை நேசித்து அவருடைய கிருபையினால நம்மளை தாங்கி கொண்டிருக்கிற தெய்வத்தை, தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமாக்கிய நாம் சொல்லுங்க, நான் பாக்கியவதி. தைரியமா சொல்லுங்க, நான் பாக்கியவதி. ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிற நான் பாக்கியவதி. ஹல்லேலூயா. இந்த அக்கினி அபிஷேக முகாமினுடைய 2ஆம் நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இப்போனா விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்னா, அப்பா இந்த வார்த்தையின் நேரத்திலேயே அற்புத அடையாளங்கள் நடக்கணும். ஆமென். இந்த வார்த்தையின் வேளையிலேயே அபிஷேகத்தினால் நான் நிரப்பப்படணும். எவ்ரிதிங் டியூரிங் திஸ் வேர்ட். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? வார்த்தை அப்படின்னு சொல்லிட முடியாது. அவர் வார்த்தையானவர். வார்த்தையானவர் நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் ஏஞ்சி நிக்கலாமா? ஜஸ்ட் 5 minutes. கர்த்தரை நம்ம ஆராதிக்க போறோம். இன்னைக்கு வரும்பொழுது, என் நேசரே, என்னுடையவரே, நான் உம்முடையவள் என்று சொல்லி நீங்க பாடிக்கொண்டிருந்ததை நினைச்சு கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் என் நேசருடையவர். ஆமென். நான் என் நேசருடையவள். நல்லா தைரியமா சொல்லுங்க, நான் என் நேசருடையவள், அவர் என்னுடையவர், அவர் என்னுடையவர். ஆமென். ஹல்லேலூயா. என்னவரே, 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 என் உடையவரே. சொல்றீங்களா? என்னவரே, 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 என் உடையவரே. உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே. திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே. என்னவரே, என் ஆத்ம நேசரே, என்னவரே, நீர் என் மனவாளனே, என்னவரே, என் ஆத்ம நேசரே, என்னவரே, நீர் என் மனவாளனே, என் பிரியமே, என் ரூபவதியே என்று அழைப்பவரே. இன்றைக்கு என்னால் தைரியமா சொல்ல முடியும், அந்த என்னவர் நம் மத்தியில இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ என்னுடையவள் மகளே, நீ என்னுடையவள் மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமான நேசம் அவருடைய நேசம். இன்றைக்கு அந்த நேசத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் உணர்வுள்ள ஆவியை தாங்க ஆண்டவரே. Lord, I want to feel your love for me. நீங்க மேல வச்சிருக்கிற அன்பிற்காக அப்பா, இந்த நாள்ல நான் உணர்கிற உணர்வுள்ள ஆவிய எனக்கு தருவீராகன்னு சொல்லுங்க அப்பா. என்னை பிரியமே, என் ரூபவதியே என்று அழைப்பவரே. சொல்லுங்க, என் பிரியமே, என்னை பிரியமே, என் ரூபவதியே என்று அழைப்பவரே. என்னவரே, 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 என் உடையவரே. என்னவரே, 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 என் உடையவரே. இன்னைக்கு ஏசப்பாயிட்ட கேளுங்கப்பா, எவ்ரி மினிட் ஐ வாண்ட் டு ஃபீல் யுவர் லவ்.
ஏசப்பா ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பை நான் உணர்ந்து கொள்ளுகிறவளா இருக்கணும். என் மேல இவ்வளோ நேசமாப்பா, என் மேல இவ்வளோ பாசம் ஆண்டவரே, என் பிரியமே, என் ரூபவதியே என்று சொல்லி அழைக்கிற அளவுக்கு என் மேல அவ்வளோ பாசம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்மளை நேசிக்கிற ஒரு தகப்பன், நம்மளை நேசிக்கிற ஒரு மணவாளன் நமக்கு இருப்பதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்பட அவசியம் இல்லை. கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் எதை குறித்தும் கவலைப்பட அவசியம் இல்லை. என்னை விசாரிக்கிறதற்கு எனக்கு அன்பான ஒரு தகப்பன் உண்டு. என்னை நேசிப்பதற்கு என் ஆத்தும மணவாளன் எனக்கு உண்டு. எனக்கு என்ன குறை கேளுங்க, எனக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். கண்ணு திறந்து என்ன பாருங்க. நம்முடைய இந்திய தேசத்துல தமிழ்நாட்டு ரொம்ப பேர் போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? விருந்தோம்பல். வீட்டுக்கு வாசல்ல வந்து நின்னுட்டாங்கன்னா யாரா ஒருத்தர், நீங்க என்ன செய்வீங்க? வாங்க கூப்பிடுறீங்களா? வாசற்படியில மாத்திரம் இல்ல, வாசற்படியில ஏறி உள்ள வரைக்கும் வந்துட்டாங்கன்னா அலுக்குள்ள என்ன சொல்வோம் தெரியுமா? வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு உள்ள போய் என்னமோ எடுத்துட்டு வருவீங்களே, தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணியாச்சும் வரவர்களுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் என் மத்தியில இருக்கிறார்? He is already here. அவர் வந்துட்டார். ஆனாலும் என்னன்னு கூப்பிட போறோம்? அதுதானே நம்ம பழக்கம். இந்த வாருமையா பாட்டு பாடும் பொழுதெல்லாம் எங்ககிட்ட ஒரு சில பேர் கேட்டாங்க, ஏற்கனவே நம்ம மத்தியில இருக்கிறவர்கிட்ட எதற்காக வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க? ஆனா எனக்கு தெரியும் நம்மளுடைய பண்பாடு இருக்கிறவரை கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுற பண்பாடு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாங்கன்னு கூப்பிட போறோம். 4 போலாமா? F போலாமா? இன்னைக்கு நம்ம வாங்கன்னு கூப்பிட போறோம். He is already here, but we are going to welcome him. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் வந்துட்டேன், ஆனாலும் என்ன வெல்கம் பண்றீங்கல்ல? ஒரு சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க ஆல்ரெடி, ஆனாலும் அவங்களுக்கு சால்வை போத்தி, அவங்களுக்கு ஒரு மாலைய மாட்டி, நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றீங்களா? அப்படி நம்ம ஆவியானவரை வரவேற்க போறோம் இன்றைக்கு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில, இந்த 2ஆம் நாளின் காலை வேளையில ஏற்கனவே நம்ம கூடவே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிற ஒரு கூட்ட ஜனமாய் நம்ம மாற போறோம். ஏசப்பாட்ட கேளுங்க, அப்பா வாங்கப்பா, வாங்க ஆண்டவரே, வாங்கப்பா ஆவியானவரே, எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா. இயேசுவே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. கரங்களை தட்டி பாடலாமா?
கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி கர்த்தர் உங்களுக்கு அந்நிய பாஷைகளின் வரத்தை கொடுத்திருப்பார். ஆனால் நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லா கனத்தையும் எல்லா மகிமையையும் இந்த நேரத்துல செலுத்தி அவரை உயர்த்துவோமா? பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல் அக்கினியாய் இறங்குபவரே, ஓ ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஓ ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ராஜாவே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஓ நீர் நல்லவர், எங்கள் துணையாளர் அப்பா, எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே, எங்களோடு கூட எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்க மத்தியில நீர் இறங்கி வருவீராக அப்பா. ஓ ஹல்லேலூயா, வாய் திறந்து ஸ்தோத்திரிங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரிங்க. Let your sound be heard loud. இன்னைக்கு நல்ல ஆர்ப்பரிச்சு ஆண்டவரை நம்ம வரவேற்க போறோம். அப்பா உம்மை துதிக்கிற ராஜாவே, ரபி அந்தரபௌதி ஷிகதனமௌ கதனமௌதி கபரலபௌ ஒருபி அந்தரபௌதி நிஷினிகிதினி கபரலபௌ. ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, எங்க மத்தியில இறங்கி வருவீராக ராஜாவே. அப்பா ஆவியானவரே, எங்கள் பலவீனங்களிலே உதவி செய்பவரே, எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரே, எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிறவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, உம்மை வரவேற்கிறோம். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கலாமா? சத்திய ஆவியாகி அவர், சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை வழி நடத்துகிறவர் அவர். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த அபிஷேகம், இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்க போகிற அபிஷேகம், எல்லா நுகங்களையும் முறிக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா இயேசுவே, இந்த நாளில் என் ஜனத்தினுடைய ஒவ்வொரு நுகத்தையும், அவர்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு நுகத்தையும், அவர்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பாரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இன்றைக்கு உடைத்து ஜெயம் எடுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் உடைத்து ஜெயம் எடுக்கிறோம். எல்லா பிசாசின் அந்தகார வல்லமைகளுக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு என் ஜனத்தையும் என் தேவன் இந்த நாளில் விடுவிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில இறங்கி வந்து உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இன்றைக்கு நீங்க கட்டப்பட்ட நிலைமையில இருப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த நுகங்களை முறிக்கும். சொல்லுங்க, என் நுகத்தை கர்த்தர் முறிப்பார். இயேசுவின் நாமத்தில் என் நுகம் முறிக்கப்படும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புங்க சகோதரியே, by the time you leave this place, கர்த்தர் உங்க மேல வச்சிருந்த, பிசாசானவன் உங்க மேல சுமத்தி வைத்திருந்த எல்லா நுகத்தையும் கர்த்தர் முறித்து தான் உங்களை அனுப்ப போகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா விசுவாசிக்கிறீங்க, நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் நுகத்தை முறிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என் தடைகளை உடைத்து போடுகிறவர் எனக்கு முன்பாக போகிறார். என்னை அபிஷேகிக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நீங்க எங்க கூட இருக்கீங்க அப்பா, நீங்க எங்க கூட இருக்கீங்க ராஜா. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. சகோதரியே, ஒருவேளை கண்ணீர்ல நீ இன்னைக்கு இருப்பன்னா, இன்றைக்கு நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை போல வேறொரு தேற்றரவாளன் நம்மளுக்கு இல்லை. அவர் நம்மளை தேற்றுவார். He is going to put his hands around you. அவருடைய கரத்தை உங்க மேல அப்படியே போட்டு, கவலைப்படாத மகளே, அழாத என் சகோதரியே, நீ அழாத, இனி நீ அழுது கொண்டிரா என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார். அவர் தேற்றுகிற தெய்வம், அவர் ஆறுதல் படுத்துகிற தெய்வம். இன்றைக்கு ஒருவேளை கண்ணீர் சிந்துறீங்கன்னா கண்ணீர் எல்லாம் தொடச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுகிற தெய்வமாய் இந்த நேரத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா,
அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அப்பா எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆவியானவரே. பிதாவானவருடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆவியானவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு நினைப்பூட்டும் ஆவியானவரே. எங்களோடு கூட பேசுங்கப்பா. மனுஷனுடைய வார்த்தையை நான் கேட்க வரல. தைரியமா சொல்லுங்க, மனுஷனுடைய வார்த்தையை நான் கேட்க வரலப்பா, உங்க வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. நீங்க பேசாத மரமோ கல்லோ அல்ல, நீர் பேசுகிற தெய்வம். இன்றைக்கு என்னோடு கூட நீர் இடைப்படுங்கப்பா. என்ன சந்திங்க ஆண்டவரே, கேளுங்க, என்ன மீட் பண்ணுங்கப்பா. I want to meet you with the word. உம்முடைய வார்த்தைனால உங்களோட சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. ஏசப்பா என்னை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. என்னில மேன்மை என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லப்பா. நான் குப்பையும் தூசியும் புழுதியுமா இருக்கிற நீர் ஒருவர் தான் நல்லவர். அப்பா நான் மறையணும், நீங்க தெரியணும்ப்பா. நான் சிறுகணும், நீங்க பெருகணும்ப்பா. என் ஜனத்தை உடைய வார்த்தையினால் இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அந்த வார்த்தையை அவங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர்கிட்ட சொல்ல போறப்பா, இன்னைக்கு முழுவதுமா நீங்க கண்ட்ரோல் எடுங்கப்பா. யூ டேக் கண்ட்ரோல். எத்தனை பேர் உணர்றீங்க பரிசுத்த ஆவியானவரை? He is here. He is here. நம் கண்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்ய வல்லவர். உங்களை ஆச்சரியமானவளாய் மாற்ற அவர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் வந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் தலைப்பு என்ன? தலைப்பு, இந்த தலைப்பு ஆச்சரியமானவளே. நான் பேசினல நேத்து. எத்தனை பேர் வீட்டில் போய் சொன்னீங்க அந்த தலைப்புலாம்? எனக்கு கீழே போகிறதுக்குள்ள ஒரு 4-5 பேர் கேட்டாங்க, அவள் வருவாளா, அவள் வருவாளா. அவள் வந்துட்டாங்கிறது உண்மை, அவள் வந்துட்டா. ஆனால் நேற்று தினத்தில் நம்ம ஆபிரகாமின் பொசிஷனில் நின்று அவனுக்குள்ளே இருந்த அநேக கேள்விகள். அவள் வருவாளா, இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வாரா? ஏன் இவ்வளோ ட்ரபிள்ஸமாக இருக்குது மைக் இன்னைக்கு? ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, இந்த மைக்கில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அப்பா, எல்லா தடைகளையும், உடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். அப்பா, அந்த வார்த்தைக்கு தடை வரக்கூடாதப்பா. நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேற்று தினத்துல ஆபிரகாமுக்குள்ள இருந்த எல்லாவித சந்தேகங்களும் எப்படி அவர் போக்கிக் கொண்டார் என்பதை நாங்க பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படி ஒருவேளை இன்றைக்கு தான் புதுசா வந்திருக்கிறீங்கன்னா நேற்று தினத்தினுடைய செய்தியை நீங்க போய் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் 3 காரியங்களை கொடுத்தார். ஃபர்ஸ்ட், he had confidence. எப்போ ஈசாக்கு மரிக்கல அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சதோ அவருக்கு என்ன வந்துருச்சு? ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு தைரியம் வந்துருச்சு. கண்டிப்பா ஈசாக்கு மரிக்கலன்னா ஈசாக்கின் மூலமாய் நிச்சயமாய் அவனுடைய குடும்பம் கட்டப்படும். அந்த பெண் யாரா இருந்தாலும் கூப்பிட்டு அவ வருவா. ஆமா இல்ல? அது என்னாச்சு? கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு? அவனுடைய கான்ஃபிடன்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு. எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு? தேவதூதன் மறுபடியுமாய் வந்து வார்த்தைகளை, ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தைகளை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி சொல்றாங்க. உன்னை ஆசிர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை ஆசிர்வதிப்பேன். அப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. நிச்சயமாகவே எனக்கு என்னுடைய மகன் மூலமாய் கர்த்தர் என் சந்ததியை பெருக பண்ணுவார் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் அவனுக்கு இருந்துச்சு. கன்ஃபர்மேஷன் இருந்தது மாத்திரம் இல்லை, கொஞ்ச நேரத்தில் யாரோ ஒருவன் யாருன்னு தெரியாது நம்மளுக்கு, யாரோ ஒருத்தர் ஓடி வந்து சொல்றாரு, உங்க ஊர்ல உங்களுடைய சகோதரன் யாரு? நாகோர், அவருக்கு நிறைய பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. அதுல பெத்துவேலுக்கு என்ன பிறந்துட்டாங்க? ரெபேக்காள் பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கம்யூனிகேஷன் வந்துருச்சு. இந்த 3 காரியங்களினாலையும் ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும் அவள் வருவாள்.
ஹல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, எலியேசருக்குள்ள நிறைய சந்தேகங்கள். ஆபிரகாம் போய் தேடலை, ஆபிரகாம் போய் ரெபெக்கால தேடலை. அதற்கு பதிலாக 24 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ரொம்ப முதிர் வயதானதுனால தன்னுடைய ஊழியக்காரனாக்கிய எலியேசர் அப்படிங்கிற பெயர் 24 அதிகாரத்தில் கொடுக்கப்படலை. ஆனால் 15 அதிகாரத்தினுடைய 2 மூலமாய் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம், அவனுடைய வீட்டில் இருக்கிற ரொம்ப ரொம்ப நம்பகத்தக்கதான ஒரு ஊழியக்காரனாய் இருந்தவர் எலியேசர். ஒருவேளை இஸ்மாயிலும் ஈசாக்கும் பிறக்கவில்லை என்றால் ஆபிரகாமினுடைய மொத்த சொத்துக்கும் அதிகாரியாக இருந்தவர் தான் அந்த எலியேசர். அப்போது ஆபிரகாம் 24 அதிகாரத்தில் எலியேசரை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஈசாக்குக்கு என்னுடைய தேசத்தில் என்னுடைய இனத்தில், இனம் அப்படின்னு சொல்கிறது எதனால தெரியுமா, அவனுடைய ஃபேமிலியிலன்னு அர்த்தம். நம்ம ஊரில் தான் இனம்னா வேற அர்த்தம். என்ன நல்லா சிரிக்கிறீங்க? தயவு செஞ்சு சொல்கிறேன், கிறிஸ்தவ ஜனங்க இனம் ஜாதி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியற்றவர்கள். இதை நான் பப்ளிக்கில் சொல்கிறதுல சந்தோஷப்படுக்கிறேன். தேவன் ஒரு நாளும் இஷ்டப்பட மாட்டார். அது நிமித்தமாய் அநேக குடும்பங்களில் சாபங்களை நாங்கள் பார்க்கிறோம். I don't know why God is making me to say this. If I'm hurting anybody, it's okay. ஆவியானவர் எப்படி தெரியுமா? கண்டித்து உணர்த்துவார். என்ன பண்ணுவார்? கண்டித்து. உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னா ஆவியானவர் உணர்த்துறாருன்னு அர்த்தம். மாற்றிங்க. ஆமென். ஆபிரகாம் சொன்னார், என் இனத்திற்கு நான் என்னுடைய ஃபேமிலியிலேருந்து ஒருத்தரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு ஒரு ஆசை. அதனால எலியேசரை அனுப்புகிறாரு. இப்போ எலியேசருக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? சத்தமாக சொல்லுங்க. அவள் வருவாளா? ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு, ஒரு வேளை நான் போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு அவள் வராமல் போயிட்டா நான் ஈசாக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போட்டுமான்னு கேட்குறாரு. உடனே என்ன சொல்கிறார் ஆபிரகாம்? நோ, ஒரு காலம் ஈசாக்கு இங்கேருந்து அங்கே போகக்கூடாது, நீ அங்கே போய் கூப்பிடு, அவள் வரலன்னா நான் அந்த ஒரு ஆணை இடுறாங்க 2 பேரும். யார்? எலியேசரும் ஆபிரகாமும் ஆணை இடுறாங்க. இந்த ஆணைக்கு நீ நீங்களாக்கி இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எலியேசருக்கு வந்துடுவோம். எலியேசர் இப்போ கிளம்புறாரு. எங்கே கிளம்புறாரு? பொண்ணு பார்க்க. எங்கே கிளம்புறாரு சொல்லுங்க? பொண்ணு பார்க்க கிளம்புறாரு. அவர் கிளம்பும் போது ஒரு சில விஷயங்களோட கிளம்புறார். என்னெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு போறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல் விஷயம், தன் எஜமானுடைய ஆணையோடு அவர் செல்லுகிறார். ஹி இஸ் கோயிங் வித் ஹிஸ் மாஸ்டர், அதாவது எஜமான்னா யாரு? ஆபிரகாம். அவருக்கு கொடுத்த ஆணையோடு கூட அவர் புறப்படுறார். ஆணை தானே ஃபர்ஸ்ட், ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்? ஆபிரகாமும் எலியேசரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, நீ போய் என்னுடைய குமாரனுக்கு ஒரு பிள்ளைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா, இது உனக்கோ எனக்கோ ஒரு உடன்படிக்கை, இது ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணை இட்டு கொள்ளுகிறார்கள், தொடையின் கீழே கை வச்சு. அப்போ எலியேசர் கிளம்பி போகிறது ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிட்டு போறாருன்னா, தன் எஜமானுடைய ஆணையை எடுத்துக்கிட்டு கொண்டு போறார். ஓகேவா? ரெண்டாவது 24 அதிகாரத்தினுடைய திருப்பி வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 24 10 சொல்லுகிறது, பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை எடுத்துட்டு போறார். என்ன எடுத்துட்டு போறாரு? ஒட்டகம். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துட்டு போனாரு? எஜமானுடைய ஆணை. ரெண்டாவது பெண் எடுத்துட்டு போறாரு, எஜமான். எல்லாமே எஜமானுடையன்னு சொல்லணும். எஜமானுடைய ஒட்டகங்கள். எத்தனை? 10 ஒட்டகங்கள். அப்புறம் என்ன இருக்குது வசனம்? தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களை சுமந்து கொண்டு எலியேசர் போகிறார். 3 விஷயங்களை பார்த்தோம் இப்போ. தன் எஜமானுடைய ஆணை, தன் எஜமானுடைய ஒட்டகங்கள், தன் எஜமானுடைய உச்சிதமான பொருட்கள். எல்லாமே யாருடையது? எஜமானுடையது. அப்போ எஜமானுடையதை இத்தனை சுமந்து செல்கிறவர் தன்னுடையதை ஒன்று எடுத்துட்டு போறார். என்ன தெரியுமா? இவ்வளவும் எஜமானுடையதாக இருந்தாலும் தேடல் அவருடையது. ஆமென் சொல்லுங்க. அவ்வளவும் எஜமானுடையது. ஆணை, ஒட்டகங்கள், உச்சிதமான பொருட்கள் எல்லாமே எஜமானுடையது. ஆனால் தேட போகிறது யாரு? ஒரு தேடல். சொல்லுங்களேன், ஒரு தேடல். ஒரு தேடல். ஒரு தேடலோடு புறப்பட்ட, இல்லைன்னா தேடுகிற மனுஷனை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் தேடி போனது யார? ரெபேக்காள. அவர் தேடி போனது யாரு? அப்போ 2 பேரை இங்க கொண்டு வந்துருங்க. தேடுகிறவர் ஒருத்தர், தேடப்படுகிற ஒருத்தி. சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசை, ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் என்னமோ ஏதோ தெரியல, +2 முடித்த உடனே சின்ன வயசுலேயே இப்போ தான் வந்து எல்லாரும் செல்ஃபோனில் உட்காந்து விளையாடுதுங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு எங்கே செல்ஃபோனில் வெளியில் போய் பசங்களாக இருந்தால் வெளியில் போய் கிரிக்கெட் விளையாடுவாங்க, கோலி விளையாடணும், அப்புறம் என்ன விளையாடணும், கல்லங்கா விளையாடணும். இப்போ யாராவது விளையாடுறாங்க கல்லங்கா? ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ், தாயம் விளையாடணும். இதெல்லாம் விளையாடணும். எதுக்காக இது சொன்னேன்? சின்ன வயசில் டீச்சர் ஆகணும்னு ஆசை. அப்போ என்னன்னா, ஒரு ஒரு ஃப்ராக்குக்கு மேலே ஒரு துப்பட்டாவை எடுத்துக்கின்னு இப்படி கட்டிட்டு ஒரு ஒரு இதுக்கிட்ட போயிட்டு, செவருக்கிட்ட போயிட்டு சாக் எடுத்துக்கிட்டு, அப்போவே யாரும் இருக்க மாட்டாங்க ஃப்ரண்ட்டில், அப்போவே என்னது டீச்சர். +2 முடித்த உடனே எனக்கு பல் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு. நான் போய் பல் டாக்டருக்கு படிச்சுட்டு அங்கேயும் போய் டீச் தான் பண்ணுவேன். நான் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இஃப் ஐ டீச் ஐ லேர்ன் ட்வைஸ். இஃப் ஐ டீச் நான் படிச்சுக்கிடுவேன். அதனால் என் கிளாஸில் இருக்கிற ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சி உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நானும் கற்றுக்கொள்வேன். அப்படி தான் என் காலேஜ் டைம் ஃபுல்லாக போச்சு. ஆனால் எனக்கு நான் ஒரு காலேஜ்லையோ ஒரு ஸ்கூல்லையோ போய் டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இன்ன வரைக்கும் எனக்கு நிறைவேறல. ஆனால் ஆண்டவர் எனக்கு வேறு விதமாக நிறைவேற்றின்னு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னை ஒரு டீச்சராக பார்த்தீங்கன்னா அதை விட சந்தோஷப்படுறது வேறு எதுவுமே, எனக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். சரி, ஓகே. தேடுகிற ஒரு மனுஷன், தேடப்படுகிற ஒரு மனுஷி, ஒரு பிள்ளை இருக்கிறான். இப்போ இவன் தேடி போகிறது யாருன்னு சொன்னீங்க? ரெபேக்காள. ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ரெபேக்காள தேட போவதற்கு முன்பாக அவன் வேறு ஒரு விஷயத்தை தேடினான். எடுத்தவங்க வாசிங்க. 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒரு தேடலை நான் பார்க்கிறேன். நானே படிச்சுட்டுமா? எல்லாம் கச்சன்னு படிச்சுன்னு இருக்கிறீங்க. ஓகே, எனக்கு கீபோர்ட் வாசிக்கிறதுக்கு தம்பி வேணுமே. கேன் சம் ஒன் ஹெல்ப் ப்ளீஸ்? யாராவது கூப்பிட முடியுமா அவங்கள, பிள்ளைங்கள? ஓகே, வசனம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. போதும் சிஸ்டர். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. இப்போ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ரெபேக்காள தேடினாரா, கர்த்தாவேன்னு கர்த்தரை தேடினாரா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட என்னால் சொல்ல முடியும், நீங்கள் தேடி கொண்டிருக்கிற நன்மைகள் அநேகமாக இருக்கிறது. இது எனக்கு கிடைக்காதா, அது எனக்கு கிடைக்காதா, இது எனக்கு கிடைக்குமா? நீங்கள் தேடி 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 போகிற காரியங்கள் நிறைய இருக்கிற இந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, முதல்ல என்ன தேடு. ஹல்லேலூயா. அவரை நம்ம தேடுவோமானால் அந்த நன்மைகளை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தரை தேடுவோமானால், வசனம் நிறைய கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் குறைவுபட்டதே இல்லை. ஹல்லேலூயா. ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு 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 கத்தோலிக்க சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே, என் தேடல் நீ. யாரா கேத்தலிக்ஸ் இருக்கீங்களா இங்கே? எனி கேத்தலிக்ஸ் இயர்? அங்கேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்குலாம் நல்லா தெரியும். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே அந்த பாட்டு. அதுக்கப்புறம் நீர் இல்லாத நாளெல்லாம், அதெல்லாம் கத்தோலிக்க சாங்ஸ். நாளாகுமா, இதெல்லாமே கேத்தலிக் சாங்ஸ். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதில் தெரிஞ்சவங்க பாடுங்க. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே, இறைவா இறைவா வருவாய் இங்கே,
இதயம் அருகே அமர்வாய் இன்றே. அதுல ஒரு சரணம் இருக்குது. உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில் எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் மீட்டலால் எனில் மாற்றங்கள், உன் தேடலால் எனில் ஆற்றல்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. ஹல்லேலூயா. நான் நினச்சின்னு இருக்கிறேன், ஒருவேளை எலியாசருக்கு இந்த பாட்டு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த பாட்டை பாடிக்கினே போயிருப்பாரு. வழி தேடும் என்னை காக்க நீர் வேண்டுமே. அவர் தேடி போனது வழியதான். அதனால தான் சொல்றாரு, நேர் வழியா என்னை நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சொல்றாரு. அவருடைய தேடல் தேடப்படுகிற பொருளா இருந்தாலும் அதற்கு இடையில அவர் தேடினது தெய்வத்தை. ஆமென். அவருக்கு நல்லா தெரியும், என் எஜமானுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல நான் தேடும் பொழுது அவர் அந்த நன்மையை என்னிடத்தில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இவர் போனது என்ன? தேடி போனோம். நியாயமா இவர் தேடி ரெபேக்கால் கிட்ட போயிருக்கணும். ஆனா என்ன தெரியுமா நடக்குது? ரெபேக்கா தேடி வரா. இன்றைக்கு தெய்வத்தை நீங்கள் தேட 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 நீங்க தேடி போற நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்றேன். நான் தேடி போற நன்மை இல்லை, என் தெய்வத்தை நான் தேடி போகும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னா அந்த நன்மை தூரத்துல வைத்து பார்க்கிற தெய்வம் இல்லை, அந்த மொத்த நன்மையையும் என்னிடமாய் அவர் இழுத்து கொள்வார். அவர் இழுத்துட்டு வருவார். நீங்க போகணும்னு அவசியமே இல்லை. உட்கார்ந்த இடத்துல இருந்தே you can experience the power of God. Hallelujah. பாடலாமா அதை? ஆனால் என் தேடல் நீ டி கொடுங்க. என் தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீயின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ. பாடுவீங்களா? இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை வழியை தேடி எந்த வழியில போவதென்று எனக்கு தெரியல சிஸ்டர். all my ways are closed. என் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது, எந்த வழியை போகிறதுன்னு எனக்கு தெரியலன்னு ஒருவேளை நினைச்சீங்கன்னா இன்றைக்கு நீங்க தேட வேண்டியது வழியை அல்ல, வழியாய் இருக்கிற தெய்வத்தை. ஹல்லேலூயா. அந்த வழியாய் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமாக்கிய அந்த வழியை நீங்கள் தேடும் பொழுது இந்த வழியை அவரே காட்டுவார். ஹல்லேலூயா. இல்லை அந்த வழியில் போய் நீங்கள் என்ன சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இழுத்துட்டு வந்துடுவார் உங்ககிட்ட. ஏமா நீ அவ்வளோ தூரம் போகாத, நீ இங்கே அனுபவிச்சிரு எல்லாத்தையும். ஹல்லேலூயா. அப்படிதான் எலியேசருடைய தேடல் எங்க தெரியுமா முடிஞ்சது? ரெபேக்கால அவரிடத்துல கொண்டு வந்து சேர்த்தது. ஹல்லேலூயா. நான் யோசிக்கும் பொழுது தேடுகிற ஒருவன், தேடப்படுகிற ஒருத்தி. கரெக்டா சொல்றேன்னா? தேடுகிற மைக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். தேடுகிற ஒருவன், தேடப்படுகிற ஒருத்தி, they have to meet. ரெண்டு பேரும் சந்திக்கணும். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அழகா தேடுகிறவனையும் தேடப்படுகிறவளையும் ஒரு இடத்துல வந்து சேர்த்தார். அது தேடப்படுகிறவளுடைய வீடும் அல்ல,
தேடுகிறவனுடைய ஸ்தலமும் அல்ல, அது ஒரு இடமா இருந்துச்சு. அந்த இடம் வேற எதுவும் இல்லை, அது ஒரு துறவண்டை. ஹல்லேலூயா. அப்போ தேடுகிறவனையும் தேடப்படுகிறவளையும் கனெக்ட் பண்றது யார் தெரியுமா? அந்த துறவு. சொல்லுங்க, துறவு. நல்லா சத்தமா சொல்லுங்க, துறவு. துறவுல என்ன இருக்கும்? வெறும் தண்ணி இல்லை சிஸ்டர், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அது ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. அது ஜீவ தண்ணீர், அது ஜீவ தண்ணீர். எந்த இடத்துல உங்கள் தேடல் முடிவடைகிறதோ அங்கே ஜீவ தண்ணீர் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர் தான் இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுச்சு. இப்போ ரெபெக்கா முன்னாடி வந்துட்டா. See, you have to understand. நீங்கள் பைபிளில் வாசிச்சிங்கன்னா எலியேசர் சொல்கிறாரு, நான் இந்த துறவண்டையில் நான் உட்காந்துக்கிறேன், இந்த நேரத்தில் நிறைய ஸ்திரீகள் வருவாங்க. எதற்காக? தண்ணி மொள்ளும்படியாய் அநேகம் பேர் வருவாங்க. அதில் நான் யாரை பார்த்து எனக்கு குடிக்க தண்ணித்தா, என் ஒட்டகங்களுக்கு தண்ணித்தான் நான் கேட்குறேனோ அந்த பிள்ளை தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவராகவே ஒரு சில காரியங்களில் முடிவெடுத்துக்கிறத பார்க்குறோம். ஆனால் வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படுகலை அவ்வளோ ஸ்திரீகள் வந்தார்கள் என்று. வசனம் சொல்லுகிறது ரெபெக்கா மட்டும்தான் வந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் கரெக்டாக ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவார். You will not have to make any choice. ஹல்லேலூயா. ரெபெக்கா வந்துட்டாங்க. இப்போ ஒரு பிள்ளை வந்துட்டா. எலியேசர் நிற்கிறாரு. பிள்ளை வந்தாச்சு, ஆனால் இவதானா? டவுட்டு. பிள்ளை ஒரு பொண்ணு வந்துட்டா, அப்போ இவதானா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வேணுங்கிறதுக்காக ஒரு சில காரியங்களை சொன்னாருன்னு சொன்னல. என்னெல்லாம் சொன்னார் சொல்லுங்களேன். தாகத்துக்கு தண்ணி தான் சொல்லி நான் கேட்கும் பொழுது அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? தண்ணி கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிறவள் தான் அவளே தான் என்னுடைய எஜமானுக்கு நான் பார்க்கிற அந்த நல்ல ஈசாக்குக்கு என்று பார்க்கிற அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எஜமான் வீட்டிற்கு இந்த பிள்ளை தகுதி உள்ளவளா இல்லையா அப்படின்னு எலியேசர் பார்க்கிறாரு. ஆமாவா? ஆமாவா? சரி, இந்த ரெபெக்காள் கிட்ட என்னெல்லாம் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த நாளின் செய்தியை நான் முடிக்க போகிறேன். பார்க்கலாமா? வாசிக்கலாமா? 24ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். ரெபெக்கா என்ன பண்றா? புறப்பட்டு வரும் பொழுதே கையோட எதை கொண்டு வரா? குடத்தை கொண்டு வந்த ரெபெக்கா. ஹல்லேலூயா. எதற்காக குடம்? தண்ணீர் மொள்ளுவதற்கு தேவையான குடத்தை அவ எங்க தூக்கிட்டு வரா? தன் தோள் மேல தூக்கிட்டு வருகிற ரெபெக்காளை நான் முதல் பார்த்தேன். ஹல்லேலூயா. ஒன்று சொல்லட்டுமா? குடம் அப்படின்னு சொல்லணும்னா பாத்திரம். பாத்திரம் வச்சிருக்கீங்களா வீட்டில்? உங்கள் வீட்டிலலாம் தண்ணி பிடிப்பீங்களா? குடத்தில் சண்டை. எத்தனை பேர் சண்டை போட்டு குடுமி பிடி சண்டை போட்டு பிடிப்பீங்க? சி, நாங்களாம் செய்ய மாட்டோம் சிஸ்டர், நாங்கள் ஏஸ்பா பிள்ளைங்க, நாங்கள் இனிமே செய்ய மாட்டோம்னு சொல்லுங்கள். ஒரு நாள் நான் நேற்று சொன்ன மாதிரி, யோர் ஹோம் இஸ் த பிளேஸ் வேர் யூ ஆர் த காஸ்பிள். உங்கள் வீட்டில் தான் நீங்கள் காஸ்பிள். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத உங்களை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் சூப்பராக பைபிளை தூக்கின்னு வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கொடை அடி சண்டை போட்டிங்கன்னு வைங்களேன், அப்புறம் பிரயோஜனமே இல்லை. இந்த பிள்ளை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறத பார்த்தேன் நான். ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ நோட்டிஸ்ட் இன் ஹர். பாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு வெசல், ஏதாவது ஒரு வெசல். இன்னொரு மீனிங் சிஸ்டர்ஸ் யாரோ சொன்னாங்க இங்கே, கேரக்டர். இந்த கதாபாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? ட்ராமாவில் இருக்கும்பொழுது இந்த கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேரக்டர். பாத்திரம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு, தகுதி என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ரெபெக்காள் தகுதியை சுமந்து கொண்டு வந்தாள். எதற்காக எலியேசர் இதெல்லாம் பார்க்குறாரு? சிம்பிளாக சொல்லிட்டா, எஜமான் வீட்டுக்கு இந்த பிள்ளைய கூட்டிட்டு போகணும். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஆசை உங்கள் எஜமான் வீட்டுக்கு நீங்கள் போகணுன்ட்டு?
ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை? என் எஜமானுடைய வீட்டுக்கு, தகப்பன் வீட்டுக்கு போனோம் அப்பா. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, உன்கிட்ட பாத்திரம் இருக்கா, உன்கிட்ட பாத்திரம் இருக்கா, ஆயு வர்தி. அவகிட்ட இருந்த பாத்திரம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அவள் மகா ரூபவதியாய் இருந்தாள், புருஷனை அறியாத கன்னிகையாய் இருந்தாள். இன்றைக்கு சொல்கிறேன், அவள் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தான்னு சொன்னல, அவள் பாத்திரம், அவள் தகுதி என்ன தெரியுமா? புருஷனை அறியாத கன்னிகையாய் பரிசுத்தமாய் அவள் இருந்தது தான் அவளுடைய தகுதி. ஆமென். இன்றைக்கு எஜமானுடைய வீட்டுக்கு நீங்கள் போகணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும்? பரிசுத்தம் என்கிற தகுதி இருக்கணும். வசனம் சொல்லுது, மகா ரூபவதியாயிருந்தாள், புருஷனை அறியாத கன்னிகையாயிருந்தாள்ன்ட்டு. நான் சொல்கிறேன், அவள் புருஷனை அறியாத பரிசுத்தம் உள்ளவளாய் இருந்ததுனால தான் அது அவளுடைய முகத்தில் மகா ரூபவதியாய் வெளிப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கி போய் பெயிண்ட் அடிக்கிறோமே, போய் பியூட்டி பார்லரில் ஃபேஷியல் பண்ணுறோமே, உள்ளுக்குள்ளே நீங்கள் சுத்தத்தை வச்சிக்காம நீங்கள் முகத்தை எத்தனை பெயிண்ட் அடித்தாலும் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுது வசனம்? நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட, ஐயோ நீங்கள் யாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இவள் மகா ரூபவதியாயிருந்தாள். ஏன் தெரியுமா? அவள் பரிசுத்தமாயிருந்ததுனால. இன்றைக்கு அப்பா வீட்டுக்கு போகணும்னா, எஜமானுடைய வீட்டுக்கு நீங்கள் போனோன்னா, கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரும் ரெபேக்காளாய் பார்த்து உங்களுக்கு தோள் மேலே உங்ககிட்ட பாத்திரம் இருக்குதா, பரிசுத்தங்கிற தகுதி இருக்குதான்னு முதல்ல பார்ப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கேளுங்க, என்கிட்ட இருக்கா? டீ கொடுப்பா. என்கிட்ட இருக்கா? இந்த பரிசுத்தம் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுக்கு அலங்காரம் சகோதரியே. அதுக்காக நான் பைத்தியக்காரி மாதிரி இருப்பேன், நான் தலை வர மாட்டேன், நான் பிச்சைக்காரத்தனமாக நான் இருப்பேன்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் அலங்காரம் இல்லை சகோதரியே. தகுதியான வஸ்திரத்தை நம்ம உடுத்தணும், நம்மளை பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கணும், நம்ம தலை நல்லபடியாக கிளியராக வாரி இருக்கணும், லூஸ் மாதிரி இருக்கக்கூடாது. கேட்டா ஐயோ இதெல்லாம் அலங்காரம் இல்லை. பரிசுத்தம் தான். ஆமா, பரிசுத்த அலங்காரம். ஆனா உங்களுடைய சரீரம் தேவ ஆவியானவர் வாசம் செய்கிற ஆலயமா இருக்கிறது அல்லவா? அப்போ நீங்க எந்த அளவுக்கு அதை பேணி காக்க வேணும்? ஹல்லேலூயா. அதான் சொல்றேனே, டோன்ட் பி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ். இருந்தா அப்படி இருக்கணும், இல்லைனா இப்படி இருக்கணும். ஞானத்தை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நான் எப்படி அப்பா உமக்கு பிரியமானவளா நான் எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மனுஷர் உங்கள் முகத்தை பார்ப்பார்கள், ஆனால் தேவன் நம்மளை யாரை பார்க்கிறாரு? இருதயத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை பார்க்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசப்பா நான் ரெபேக்காளை போல அப்பா அந்த குடம், பரிசுத்தம் என்கிற குடம் என்னுடைய தோள் மேல நான் வச்சிருக்கணும்ப்பா. பரிசுத்தம் என்கிற பாத்திரத்தை என் தோள் மேல நான் வச்சிருக்கணும்ப்பா. பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாகட்டும், பரிசுத்தரே உம் சித்தம் செய்ய உதவும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாகட்டும், பரிசுத்தரே உம் சித்தம் செய்ய உதவும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என் நினைவுகளை நீர் தூய்மையாக்கும், இதயத்தை நீர் சுத்திகரியும், கண்கள் கைகள் செயல்கள் எல்லாம் உம்மை பிரிய படுத்தட்டும். என் பின்னாடி பாடுங்க. என் நினைவுகளை நீர் தூய்மையாக்கும், இதயத்தை நீர் சுத்திகரியும், கண்கள் கைகள் செயல்கள் எல்லாம் உம்மை பிரிய படுத்தட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேட்க போறோம், ஒருவேளை பரிசுத்தத்தில் நான் குறைவுபட்டிருக்கிற சகோதரி, அக்கா, சிஸ்டர், தங்கச்சி, இன்றைக்கு சொல்றேன், இட் இஸ் நாட் டூ லேட். இட் இஸ் நாட் டூ லேட். இன்றைக்கே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம் என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க எதனால இங்க உட்கார்ந்துருக்கீங்க தெரியுமா? ஏதோ தற்செயலாய் இங்க நீங்க வரல. அன்றைக்கு கர்த்தர் ரெபேக்காளை அவர் இழுத்துட்டு வந்து எலியாசர் கிட்ட விட அவரால் கூடுமானால், உங்களை இங்க இழுத்துட்டு வந்து உட்கார வைக்க அவரால் கூடும். ஒரு முகாந்திரம் இல்லாம நீங்க இங்க இல்ல.
ஒருவேளை பரிசுத்தத்துல என் வாழ்க்கையில நான் பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டேன், எனக்கு பரிசுத்தத்துல நான் குறைவுபட்டிருக்கிறேன், கர்த்தர் விருப்பப்படுற வாழ்க்கையை நான் வாழல அப்படின்னு ஒருவேளை நீங்க இருப்பீங்கன்னா இன்றைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் நினைவுகளை நீர் தூய்மையாக்குங்கப்பா. ஆண்டவர் இன்றைக்கும் சொல்கிறேன், ஹீ இஸ் ரெடி டு வாஷ் அஸ் இன் ஹிஸ் பிளட். நம்மளை புது சிருஷ்டியாய் மாற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் அன்றைக்கு சிந்தின ரத்தத்தினால இன்றைக்கும் நாம் பரிசுத்தமாகுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இசப்பா என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. அப்பா வீட்டுக்கு நம்ம போனோம்னா முதல்ல ரெபெக்காளுக்கு இருந்த தகுதி என்ன தெரியுமா? பரிசுத்தம் என்கிற தகுதி. அந்த பாத்திரத்தை அவள் சுமந்து கொண்டு வந்ததுனால தான் அவளால் எஜமானுடைய வீட்டுக்கு போய் சேர முடிஞ்சது. இன்றைக்கு அப்பா வீட்டுக்கு நம்ம போனோம்னா பரிசுத்தம் வேணும். கேளுங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு பின்னாடி சேர்ந்து பாடுறீங்களா? என் நினைவுகளை நீர் தூய்மையாக்கும், இதயத்தை நீர் சுத்திகரியும், கண்கள் கைகள் செயல்கள் எல்லாம் உம்மை பிரியப்படுத்தட்டும். பாடுவீங்களா? என் நினைவுகளை நீர் தூய்மையாக்கும், இதயத்தை நீர் சுத்திகரியும், கண்கள் கைகள் செயல்கள் எல்லாம் உம்மை பிரியப்படுத்தட்டும். கை வச்சே சொல்லுங்க, என் நினைவுகளை நீர் தூய்மையாக்கும், இதயத்தை நீர் சுத்திகரியும், கண்கள் கைகள் செயல்கள் எல்லாம் உம்மை பிரியப்படுத்தட்டும். இன்னொரு சப்பாடலாமா? ஆக்ஷனோட செய்க. என் நினைவுகளை நீர் தூய்மையாக்கும், இதயத்தை நீர் சுத்திகரியும், கண்கள் கைகள் செயல்கள் எல்லாம் உம்மை பிரியப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. ரெபெக்காள் இடத்துல எலியாசார் பார்த்த முதல் தகுதி, அவளிடத்துல பரிசுத்தத்தை பார்த்தார். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிக் லிஸ்ட் போடுறாரு. இந்த பிள்ளை பரிசுத்தமாய், புருஷனை அறியாத கன்னிகையாய், அது அவள் முகத்தில் வெளிப்படுகிறது. அவள் மகா ரூபவதியாயிருந்தாள், பரிசுத்தத்தின் நிமித்தம் ரூபவதி. இன்றைக்கு ஒருவேளை லாட் ஆஃப் பீப்புள், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறோம் சகோதரியே. ஒரு சில பேர் கருப்பாக இருக்கிறோம், ஒரு சில பேர் நல்ல கலராக இருக்கிறோம், ஒரு சில பேர் நல்லா மூக்கு மொழியுமா இருப்பீங்க, ஒரு சில பேர்கிட்ட நீங்களே நினைப்பீங்க, நான் அழகா இல்லை, நான் அழகா இல்லை. இன்றைக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை பார்க்கிறது அந்த மகா ரூபவதியாய் பார்க்கிறார். எப்பொழுது தெரியுமா? பரிசுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தால் போதும். நீங்கள் கருப்போ வெள்ளையோ குட்டையோ நெட்டையோ எப்படி இருந்தாலும் அது கர்த்தருக்கு பெரிய விஷயம் கிடையாது. அவர் பார்ப்பதெல்லாம் உங்கள் இருதயத்தை மாத்திரம்தான். இன்னைக்கு அதை பரிசுத்தமாக வச்சிருக்கிறீங்களா? சந்தோஷப்படுங்க. உங்களை விட பாக்கியம் உள்ளவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா எங்கே போயிடுவீங்க நீங்கள்? பரலோகம்னு சொல்லாதீங்க, எஜமான் வீட்டுக்கு போவோம். இன்றைக்கெல்லாம் நீங்கள் ரெபெக்காலாம் உட்காந்துருக்கீங்க, அதனால் எஜமான் வீடு ஞாபகம் இருக்கட்டும். கடைசியாக முடிச்சிடலாம் அப்பா வீட்டுக்கு போக போகிறோன்ட்டு, சரியா? இப்போ நீங்கள் எல்லாம் ரெபெக்கால் எங்கே போனோம்? எஜமான் வீட்டுக்கு போனோம். ஸோ முதல்ல அவர் பார்த்தது அந்த குடத்தை அவர் தோள் மேலே வச்சிட்டு இருந்தது, அந்த பாத்திரத்தை பார்த்தார். ஓகே, இப்போ அந்த பாத்திரம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணுச்சு பாத்திரம்? வசனம் சொல்லுகிறது, 16ஆம் வசனம். அந்த துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அந்த பாத்திரம் இருந்ததுனால தான் அந்த தண்ணீரை அவளால் மொண்ட முடிஞ்சது. உண்மையா? உண்மை இல்லையா? உண்மை. அப்போ பரிசுத்தம் என்கிற பாத்திரம் உங்களுக்குள்ள காணப்பட்டாதான் இந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறதே. இன்றைக்கு அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும்னு இந்த முகாமுக்கு வந்திருக்கிறீங்களே, அதற்கு முதல் தகுதி அங்க அவர் இறங்கி வரணும்னா இங்க பரிசுத்தமாகணும். இங்க பாத்திரம் பரிசுத்தமா இருந்தாதான் அந்த பாத்திரத்துல அந்த ஜீவ தண்ணீரை உங்களால மொள்ள முடியும். அந்த பிள்ளை மொண்டா, because she was holy. She had the Holy Spirit inside of her. இன்றைக்கு அந்த ஜீவ தண்ணீரால் நிரப்பப்பட்டவர்களாய், சொல்லுங்க, ஜீவ தண்ணீரால் நிரப்பப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் எங்க போவீங்க? எஜமான் வீட்டுக்கு போவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. சபாட்ட கேளுங்க, என்ன நிரப்புங்கப்பா. நிரப்பிடுங்க,
நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்னையே உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. அப்பா நிரப்புங்க ஆண்டவரே, ஜனத்தை நிரப்புங்க. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. சகோதரியே, இன்றைக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். ஆனால் அந்த அக்கினி அபிஷேகத்திற்கு குறைவே இருக்காது. இன்றைக்கு குறைவா காணப்படுற, நான் எவ்வளவு கேட்டாலும் எனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்க மாட்டேங்குது சிஸ்டர், நான் எவ்வளவோ போராடுறேன்னா உங்களுக்குள்ள இன்னும் மாற்றப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது என்று ஆவியானவர் என்று உணர்த்துறார். முதல்ல பாத்திரமாய் நம்ம மாறணும். முதல்ல பரிசுத்தமாய் நம்ம மாறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில இறங்கி வருவார். 2 காரணங்களை பார்த்தா, ஒன்று அவகிட்ட பாத்திரம் இருந்துச்சு, இன்னொன்னு பாத்திரம் இருந்ததுனால தான் அவளால நிரப்பப்பட முடிஞ்சது. ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியம் வந்துச்சு, நிரப்பிட்டா பாத்திரத்தை குடத்துல. இப்போ யார் கேட்கிறா? எலியேசர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணி. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறேன் தெரியுமா? துறவு எவ்வளோ கீழே இருந்துச்சு தெரியுமா? வசனம் சொல்லுது இறங்கி. அப்போ எவ்வளோ இறங்கி போயிருப்பாவ. அவள் தண்ணி மொண்டு சும்மா காலியான பாத்திரம்னா வச்சு நீ இறங்கிடலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு தூக்க முடியுறது எவ்வளோ கஷ்டம் இல்லை? அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எடுத்திருக்கிறா, நான் கொடுப்பேனா? சொன்னாலா? அப்படி சொன்னாலா? சொல்லுங்க. சொல்லல. ஹல்லேலூயா. அவ முதல்ல சொன்னது என்ன தெரியுமா? அவளுக்கு தெரியுமா அது யாருன்ட்டு? எலியேசரை தெரியாதுல்ல? எலியேசருக்கும் யாருன்னு தெரியாது, யாருமே தெரியாது. என்ன தெரியுமா சொல்றா? என் ஆண்டவனே. யார் சொன்ன ஆண்டவன்ட்டு? ஓ, வயசானவங்கனால தாடி வெள்ளையா இருந்திருக்கிறதுனால முதியவரே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே. ஆண்டவனேன்னா என்ன தெரியுமா? மை லார்ட். எப்படிங்க தெரிஞ்சது அவளுக்கு? எலியேசர் எதெல்லாம் தூக்கிட்டு வந்தாருன்னு சொன்னேன்? ஆணையை எடுத்துட்டு வந்திருந்தாரு, ஒட்டகங்களை எடுத்துட்டு வந்திருந்தாரு, உச்சிதமான பொருட்கள் எடுத்துட்டு வந்திருந்தாரு. எல்லாவற்றுக்கும் மேல அவர் தேடினாரு தெய்வத்தை. இவர் தெய்வ மனுஷன் என்றும், இவர் தேடுகிற தெய்வத்தை தேடுகிற மனுஷன் என்றும், ஆபிரகாம் அவருடைய முக்கியமான ஊழியக்காரன் என்றும் இவளுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? பரிசுத்த ஆவியானவரால் அவ பாத்திரம் நிரம்பினதுனால அவளுக்கு முன்பாக நின்றது யார் என்று அவளுக்கு தெரிந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட you will be able to identify who is who. ஆமென். எப்போ தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது. அவர் சொல்றா, என் ஆண்டவரே, குடியும் என் ஆண்டவரே அப்படின்ட்டு தனக்கு கிடைச்ச அந்த அபிஷேகத்தை, தனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அவர் வெளியில கொடுக்கிறவளாய் இருந்தாள். எப்படிங்க கொடுப்பீங்க இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டால்? அதனால் தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாரானால் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். யாருக்கு கனி கொடுப்பீங்க? நீங்களே கனி கொடுத்து நீங்களே பறிச்சு சாப்பிடுவீங்களா? நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? தெய்வத்திற்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் கனி கொடுக்கிறதுக்கு பேர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் காசு கனி கொடுக்கணும்? கனி கொடுக்கணும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாகோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாகோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். அவர் கனிகளை எதிர்பார்த்து வருகிற எஜமானர். உங்ககிட்ட கனி இருந்தா தான் ஓடி போய் முன்னாடி போய் எதை சொல்லுங்க, அப்பா இந்த பாருங்க கனி.
அவள் கனி கொடுக்கிறவளாய் மாறினா. ஏன் தெரியுமா? உள்ள இருந்தது ஜீவ தண்ணீர். She was able to give. இன்னைக்கு சொல்லுங்க, I want to give. ஆவியின் கனி என்ன தெரியுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம். இன்னைக்கு அவ்வளவு கனியையும் நீங்கள் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவீர்களானால். ஹல்லேலூயா. இட் இஸ் அ சைன். இன்றைக்கு உங்களால் அன்பு செலுத்த முடியுது, ஆவின் கனிகள் எல்லாவற்றையும் உங்களால் அழகாக மற்றவர்களுக்கு காட்ட முடியுதுன்னா, யூ ப்ளீஸ் பி ஷுவர் தட் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ரிசைடிங் இன்சைட் ஆஃப் யூ. அவர் இல்லாமல் உங்களால் கனி கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு முதல்ல பரிசுத்தம் என்கிற பாத்திரத்தை வச்சுருந்தா, அந்த பாத்திரத்தை வச்சு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டா, அந்த நிரப்பப்பட்ட ஆவியானவரை கனியை போல வெளியில் கொடுத்தா, அதோடு நிறுத்திடல சகோதரியே. உண்மையிலே சொல்கிறேன், ஆஸ்பான் அண்ணனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லியே ஆக்கணும். ஃபார் த பியூட்டிஃபுல் டாபிக் that he has selected. God has made him to select. நீ ஆச்சரியமானவள்ங்கிற அந்த டாபிக் இருக்குது பார்த்தீங்களா? உண்மையிலே சொல்கிறேன் ரெபெக்காள்களே, நீங்கள் எல்லாம் ஆச்சரியமானவர்கள். அவள் அதோடு நிறுத்தாமல் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்கும்படியாக என்ன தெரியுமா பண்ணா? பிள்ளை என்ன தெரியுமா பண்ணா? 20ஆம் வசனம் சொல்லுகிறது, சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு, அவ்வளோதான், இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடின ரெபெக்காளை நான் பார்த்தேன். நான் சொல்லட்டுமா? ஒன்ஸ் ஆவியின் கனிகளை நீங்கள் கொடுக்க கொடுக்க கொடுக்க, you will want a refill of the Holy Spirit again and again and again. You will not be satisfied with the anointing that you have. நேற்று தினத்தில் பார்த்தல, உங்களுடைய அளவுகள் மாறும். கணுக்காலா இருந்தது முழங்காலாய் மாறும், முழங்காலா இருந்தது இடுப்பளவு இருந்தது நீச்சல் ஆழம். எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் என்ன அபிஷேகிங்கப்பா, இன்னும் நான் தண்ணீரை மொண்டு கொள்ளணும், இன்னும் ஜீவ தண்ணீர் எனக்கு வேணும் அப்படின்னு மொண்டு கொள்ளுகிறவளாய் மீண்டும் மீண்டுமாய் துறவண்டையில் ஓடுகிறவளாய் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்தாரு யாரு? எலியேசர். இவள் தான் என் எஜமானுடைய வீட்டிற்கு போக தகுதியானவள் என்று முடிவெடுத்தார். போனாலா? நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஆணை நிறைவேறிடுச்சு. என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் சொன்னேன்? தன் எஜமானுடைய ஆணை நிறைவேறிடுச்சுல. கரெக்டான பிள்ளையை அவர் பிடிச்சிட்டாரு, கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டாரு. லாங் ஸ்டோரி ஷார்ட், வாமான்னு சொன்னோன்னா அந்த பிள்ளை வந்துட்டாளா? பிள்ளை வந்துட்டா இல்லையா? எல்லாம் ஆணை நிறைவேறிடுச்சு. வேற என்ன கொண்டு வந்தார்? ஒட்டகங்கள். எந்த ஒட்டகத்திற்கு இவ தண்ணி வார்த்தாலோ அந்த ஒட்டகங்க மேலே ஏறி தான் போனான் எஜமான் வீட்டுக்கு. எந்த ஒட்டகத்துக்கு தண்ணி? ஆமாம் தானே, 10 தானே வந்துச்சு அங்கேருந்து. இங்கேருந்தா ஒன்று அனுப்பி வச்சுருப்பாங்க, 10ல் 1 கூட சேர்ந்து போனான். எந்த ஆவியானவருடைய அந்த கனியை வெளிப்படுத்தினாரோ அந்த கனி அவளை எஜமான் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. ஆமென். அடுத்தது நான் வந்த உச்சிதமான பொருட்கள் மாட்டிக்கிட்டாளா காதில்? அப்புறம் கடகம். she accepted. she என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாகவே அந்த தேவ திட்டத்திற்குள்ளேயே அவள் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜீவ தண்ணீர் அவளுக்குள்ளே இருந்ததுனால தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு சகோதரியே எழுந்து நிற்க போகிறோம், நம்ம முடிக்க போகிறோம். இன்றைக்கு ஆவியானவர்கிட்ட கேளுங்க, இயேசப்பா ஆண்டவரே, எனக்கு ரெபெக்காளை போல என் எஜமானுடைய வீட்டுக்கு நான் போகணும் ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அந்த பரிசுத்த பாத்திரத்தில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. கனிகளை நான் வெளியில கொடுக்க கிருபை செய்யுங்க. மீண்டும் 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 அந்த துறவண்டைக்கு ஓடி வந்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட என் தேவன் எனக்கு உதவி செய்வீராகப்பா. இன்னைக்கு ஆண்டவருக்கெல்லாம் ஒப்பு கொடுங்க சகோதரியே, ஒப்பு கொடுங்க அப்பா, ஒப்பு கொடுங்க அப்பா. என்னை தகப்பன் வீட்டிற்கு கொண்டு செல்பவரே, தகப்பன் வீட்டிற்கு கொண்டு செல்பவரே, மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவரே, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை.
யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா என்னை அபிஷேகிங்கப்பா. அந்த அபிஷேகத்துக்கு தடையா இருக்கிற என்னுடைய பரிசுத்த குலைச்சல்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தினால, ஓ இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவே உம்முடைய ரத்தம் இந்த நாளில் தெளிக்கப்படட்டும் அப்பா. ஓ இந்த இடத்துல அப்பா, எவ்ரி நூக் அண்ட் கார்னர்ல, ஒவ்வொரு எல்லைகளிலையும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. என் ஜனத்தின் மேல உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. எல்லாரையும் சுத்திகரிங்க ராஜா, எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பா. எவ்வளோ கொடூரமான பாவத்தை நீங்கள் செய்திருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய மன்னிப்பு உங்களுக்கு உண்டு சகோதரியே. இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட போகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு பாட்டு கேளுங்க, என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. லார்ட் ஐ நீட் அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னா எனக்கு முதல்ல பரிசுத்தம் வேணும், எனக்கு முதல்ல பரிசுத்தம் வேணும். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே. மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே. மகா வியாகுல நிந்தனையா வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே. மகா வியாகுல வேதனையாய் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே. இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. சபாம் ரத்தம் தெளிக்கப்படட்டும்பா. ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. சபா இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. இயேசு ரத்தமே, ரத்தப்பா, உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. கல்வாரியில எங்களுக்காய் சிந்தின அந்த ரத்தம் அப்பா, கடைசி சொட்டு ரத்தம் வரையில எங்களுக்காய் சிந்தினீரே ராஜா. ஓ ஹல்லேலூயா. என் ஜனத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துவீராக அப்பா, என் ஜனத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். உங்களுடைய ரத்தத்தினால ஒரு விடுதலை, உங்களுடைய ரத்தத்தினால பரிசுத்தம், உங்களுடைய ரத்தத்தினால விடுதலை, ரத்தத்தினால பரிசுத்தம் உண்டாகட்டும் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிற ராஜா. இந்த நேரத்தில் அப்பா ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருப்பதனால தைரியமாய் உங்களுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் இது, உங்களுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் இது. உங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்துல நீங்க சொல்லுங்க. உங்கள் விண்ணப்பத்தை எல்லாம் அவர் கேட்க ஆயத்தமா இருக்கிறார். அவர் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தினதுனால ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் மத்தியில நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார் சகோதரியே. அப்பா இந்த நேரத்துல வியாதியா இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. அப்பா வியாதியா இருக்கிறவங்க உங்க கரத்தை எந்த இடத்துல வியாதியோ வச்சுக்கோங்க, எந்த இடத்துல வியாதியோ வச்சுக்கோங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தின் அனல், அவருடைய அபிஷேகத்தின் அக்கினி எப்படி ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை கட்டி இருந்த அந்த கயிறு அந்த அக்கினியில போடப்பட்ட பொழுது அருந்து அவர்கள் அங்கே ஃப்ரீயா உலாவினார்களோ, அப்படி இந்த நாளில் அக்கினியின் அபிஷேகம், அந்த அக்கினியானவருடைய அபிஷேகம், அந்த அக்கினியாருடைய அபிஷேகம் உங்களை கட்டி இருக்கிற எல்லா கயிறுகளையும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல அது உடைக்கும்.
இயேசுவின் நாமத்துல எல்லா கட்டுகளையும் இந்த நாளில உடைப்பீராக அப்பா. வியாதியே வியாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எல்லா சத்ருவின் அதிகாரங்களையும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல நாங்கள் உடைக்கிறோம். வியாதிகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்துல. வியாதிகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்துல. பரிபூரண விடுதலை, பரிபூரண விடுதலை. ஏதோ சாதாரண தலைவலி, சாதாரண வயிறு வலி அல்லப்பா. கேன்சர் குணமாகட்டும் அப்பா. பெரிய பெரிய நோய்கள் குணமாகட்டும் இயேசுவின் நாமத்துல. உம்முடைய வார்த்தையினால ஒரு குணம், ஒரு சுகம் உண்டாகட்டும். உம்முடைய தழும்புகளினால ஒரு சுகம் உண்டாகட்டும் ராஜா. அப்பா, ஆசீர்வாதங்களில குறைவுபட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, கர்ப்பத்தின் கனிக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைத்து போடுவீராக அப்பா. எல்லா கர்ப்பங்களும் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. எப்பத்தா என்று சொல்லி சொன்னீரே ஆண்டவரே, அப்படி கர்ப்பங்கள் எல்லாம் திறப்பதற்கும் அடைப்பதற்கும் உம்மிடத்துல மாத்திரமே அதிகாரம் உண்டு அப்பா. இந்த நாளில மூடப்பட்டிருக்கிற அப்பா இயேசுப்பா, அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கர்ப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் திறக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. எல்லா திருமண தடைகள் அப்பா இன்றைக்கு நாங்க கேட்ட வண்ணமாய் ஈசாக்குக்கு ஏற்ற ரெபேக்காளுக்கு ஏற்ற ஈசாக்கை நீங்க கொடுத்தது போல என் ஜனத்திற்கு ஏற்ற மணவாளன, என் ஜனத்திற்கு ஏற்ற மணவாட்டிய நீங்களே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களில் இருக்கிற சமாதான குறைவுகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். சகோதரி, நேற்று நான் சொன்னேன், உங்க குடும்பத்துல சமாதான குறைவு இருந்துச்சுன்னா இன்றைக்கு சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் மாறணும். நீங்க இறங்கி போங்க. நீங்க காலில் விழணும்னா கூட விழுந்துருங்க. நீங்க எல்லா ஈகோஸும் விட்டு கொடுத்துருங்க. உங்களுடைய வைராக்கியத்தை எல்லாம் உடைச்சு போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உடைப்பதற்கு உதவி செய்வார். உடைச்சு போடுங்க. இன்றைக்கு எல்லா குடும்பங்களிலேயும் அப்பா நாங்கள் ஷாலோம் சமாதானத்தை பேசுகிறோம். வாய் திறந்து சொல்வீங்களா? ஷாலோம் சமாதானம் உண்டாகட்டும். ஷாலோம் சமாதானம் உண்டாகட்டும். எல்லா பிரிவினைகளின் ஆவிகளுக்கு விரோதமாய் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் ஜெபித்து இந்த நாளில் ஜெயம் எடுக்கிறோம் அப்பா. எஜமான் வீட்டுக்கு நான் போனோம்ப்பா. ஆண்டவரே சொல்லுங்க, அப்பா வீட்டுக்கு நான் போயிடணும். அப்பா வீட்டுக்கு நான் போயிடணும். என்னை கொண்டு செல்லுங்க ஆவியானவரே, என்னை கொண்டு செல்லுங்க ஆவியானவரே. எஸ் ஜீசஸ். அப்பா, இந்த நாளில் பேசப்பட்ட வார்த்தைகள், ஜெபிக்கப்பட்ட ஜெபங்கள் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு அவைகளை வேலையடைத்து பாதுகாப்பீராக அப்பா. ஜெபிக்கிற நான் வேணா ஆண்டவரே அற்பமானவளா இருக்கலாம் ஆண்டவரே. ஆனா இந்த நாளில் என் ஜனம் ஏறெடுத்த ஜெபம் மாத்திரம் உம்முடைய பார்வையில அற்பமானதாய் இருக்கக்கூடாது ராஜா. அப்பா, அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை அங்கீகரித்து பரலோகத்திலிருந்து உம்முடைய சித்தத்தின்படி என் ஜனத்திற்கு பதில் அளிப்பீராக அப்பா. நீர் ஒருவரே இந்த நாளில் மகிமை அடைவீராக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே நான் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி பேசுகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.